அந்த நேரத்தில் அஞ்சா நெஞ்சன் என்ற அடைமொழியோடு மதுரையை ஆட்டி படைத்த ஆண்ட அரசியல்வாதிதான் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியின் மகன் மு க அழகிரி. தற்போதைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் அவரது அண்ணன் மு க அழகிரிக்கும் இன்று நேற்றல்ல பல காலமாகவே மோதல் இருந்து வந்தது. யார் அடுத்த வாரிசு, யார் மு கருணாநிதிக்கு பின்பு திமுகவை கட்டி ஆளப்போகிறார்கள் என்ற மோதலில் தெரிந்தோ தெரியாமலோ மு க ஸ்டாலின் பக்கம் இருந்து விட்டார் கருணாநிதி. மு க ஸ்டாலினை போல இல்லை மு க அழகிரி. சற்று முரட்டுத்தனமானவர், அதிரடியாக இருக்கக்கூடியவர். எதுவாக இருந்தாலும் வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்று செயல்படக்கூடியவர். மு க அழகிரி வேகமானவர், விவேகமானவர் என பலமுறை கருணாநிதியை பல்வேறு மேடைகளில் குறிப்பிட்டதுண்டு. இளம் வயதிலேயே அழகிரி போக்கை பார்த்த கருணாநிதி இவர் நிச்சயம் ஸ்டாலினுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய சவாலாக வரக்கூடியவர் என்பதை உணர்ந்து அவரை இளம் வயதிலேயே மதுரைக்கு இடம்பெயர்த்து அனுப்பி வைத்தார். இதுதான் மு க ஸ்டாலினுக்கு ஆதரவாக கருணாநிதி எடுத்த முதல் பெரிய நடவடிக்கை. 1972 ஆண்டு டிசம்பர் 10 மு க அழகிரிக்கு திருமணமானது. அதன் பின்னர் தான் அவர் மதுரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஆரம்பத்தில் முரசொலி நிர்வாகத்தை பார்த்து கொள்ளத்தான் மு க அழகிரியை மதுரைக்கு அனுப்பி வைத்தார் கருணாநிதி. ஆனால் அவர் நினைத்தது வேறு, நடந்தது வேறு. மதுரைக்கு வந்த மு க அழகிரி அவராகவே தன்னை ஒரு தேர்ந்தெடுத்த அரசியல்வாதியாகவே மாற்றிக்கொண்டார். மெல்ல மெல்ல தனக்கென ஒரு வட்டத்தை ஏற்படுத்தினார். அழகிரி ஆதரவு குரூப் அப்போதே வலுவாக உருவாகிவிட்டது என்பதுதான் உண்மை. மதுரையில் அப்போது திமுகவின் அசைக்க முடியாத தலைவர்களாக வலம் வந்த பலரையும் மெல்ல மெல்ல விலக்கியவர் அல்லது தன் பக்கம் ஈர்த்தவர் மு க அழகிரி. பிடிஆர், பழனிவேல் ராஜன், பொன் முத்துராமலிங்கம், அக்னிராஜ் என பலரை சொல்லலாம். இந்த வரிசையில் ஒரு கட்டத்தில் தென் மாவட்ட திமுகவே அழகிரி கைக்கு வந்துவிட்டது. இதை கருணாநிதியோ ஸ்டாலினோ நிச்சயம் எதிர்பார்க்கவில்லை. அழகிரிக்கு கொடுக்கப்பட்ட வேலை வேறு, ஆனால் அவர் செய்த வேலை வேறு. ஒரு கட்டத்தில் கருணாநிதியாலேயே அழகிரியை கட்டுப்படுத்த முடியாமல் போனது. தென் மாவட்ட திமுகவையே தன் வசப்படுத்தி இருந்த அழகிரி மதுரையில் இருந்தபடியே சென்னையை அலறடித்தார். கருணாநிதியின் அந்த இடம்தான் மு க அழகிரி மற்றும் மு க ஸ்டாலின் இடையிலான மோதல் அதிகரிக்க காரணம் என்று திமுகவினரை தற்போது வரை கூறுவதுண்டு. தனது இரு மகன்களையும் சமமாக பார்க்காமல், சமமாக பதவிகளை பகிர்ந்தளிக்காமல் மு க ஸ்டாலினுக்கு மட்டும் அதிக பரிவு காட்டினார் மு கருணாநிதி. மு க ஸ்டாலினுக்கு அரசியல் நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்தார் கருணாநிதி. ஆனால் இதை பற்றி பொறாமைப்படாமல் தன் கையை ஊன்றி தானே கரணமடித்து அரசியல் செய்ய கற்றுக்கொண்டவர் அழகிரி என்றும் கூறப்படுவதுண்டு. இப்படி அழகிரி தன் ஸ்டைலில் மதுரையை கலக்க ஆரம்பித்ததால் பயந்து போன தலைவர்கள் பலர் கட்சி தலைமையிடம் முறையிட கடந்த 2001 ஆண்டு மு க அழகிரியை கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்து வைத்தது திமுக. ஆனால் தொடர்ந்து வந்த சட்டசபை தேர்தலில் மு க அழகிரி போட்டி வேட்பாளர்களை நிறுத்தி திமுக வேட்பாளர்களை பதம் பார்க்கவே கட்சி பயந்து போய் மீண்டும் மு க அழகிரியை கட்சிக்குள் இழுத்துக் கொண்டது. ஒரு கட்டத்தில் வாரிசு போர் உச்சத்தை அடைந்தது. தினகரன் நாளிதழில் கருணாநிதிக்கு அடுத்து யார் என்று சர்வே நடத்தி அழகிரி பெயரை கடைசியில் போட்டுவிட்டனர். கொந்தளித்து போன மு க அழகிரி ஆதரவாளர்கள் மதுரையில் நடத்திய வன்முறையால் நாடே கலங்கி போனது. தினகரன் நாளிதழ் அலுவலகம் கொலைவெறி தாக்குதலுக்குள்ளானது. அந்த கலவரத்தில் 3 பேர் இறந்து போக, இந்த நிலையில் கலவரத்திற்கு பின்னர் மீண்டும் லைம் லைட்டுக்குள் வந்தார் மு க அழகிரி. ஸ்டாலினுக்கும் அவருக்கும் இடையே நட்புறவு ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டது. அதை மெய்ப்பிப்பது போல கடந்த 2008 3 சட்டசபை இடைத்தேர்தல்களில் திமுகவை பிரமாதமாக வெற்றி பெற வைத்தார் அழகிரி. அதில் முக்கியமானது திருமங்கலம் ஃபார்முலா என்று பின்னர் வந்த இடைத்தேர்தலுக்கு பெயர் வைக்கும் அளவுக்கு பிரபலமாகி போனது திருமங்கலத்தில் திமுகவுக்கு கிடைத்த வெற்றி. இந்த வெற்றிகளை தொடர்ந்து முதல் முறையாக திமுகவில் அழகிரிக்கு பதவி வழங்கப்பட்டது. திமுக தென்மண்டல ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டார் மு க அழகிரி. இதைத் தொடர்ந்து கடந்த 2009 நடந்த லோக்சபா தேர்தலில் மதுரை தொகுதியில் போட்டியிட்டு எம்பியும் ஆனார் அழகிரி. அந்த வெற்றியே மு க அழகிரிக்கு மத்திய அமைச்சர் பதவியையும் பெற்று தந்தது. புதிய அந்தஸ்துடன் மதுரையை வலம் வந்தார் மு க அழகிரி. இப்படி நன்றாக சென்று கொண்டிருந்த திமுகவின் அரசியல் வாழ்க்கையில் மு க ஸ்டாலினுக்கும் மு க அழகிரிக்கும் மீண்டும் மோதல் போக்கு வெடிக்க காரணமாக அமைந்தவர் தேமுதிகவை நிறுவிய கேப்டன் விஜயகாந்த். அதாவது விஜயகாந்தை கூட்டணிக்கு இழுக்க முயன்ற திமுகவின் முயற்சிகளுக்கு, ஸ்டாலின் முயற்சிகளுக்கு பெரும் முட்டுக்கட்டையாக இருந்தார் அழகிரி. இதுதான் மு கருணாநிதி அவர்களின் குடும்பத்தில் மோதல் பெரிதாக வெடிக்க காரணம் என்றார்கள். இதை வைத்து போஸ்டர் போரில் குதித்தனர் அழகிரி ஆதரவாளர்கள். அது தலைமையை நேரடியாக சீண்டியது. ஸ்டாலின் கொதித்தார், கொந்தளித்தார், கோபப்பட்டார். ஏன் கருணாநிதி கூட ஒரு கட்டத்தில் இதனால் அப்செட் ஆனார். இதையடுத்து மறுபடியும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் மு க அழகிரி. 2வது முறையாக திமுகவில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மு க அழகிரி அத்தோடு ஓயவில்லை. தொடர்ந்து முழு வேகத்தில் அவர் செயல்பட்டதால் திமுக தலைமை அதிர்ச்சி அடைந்தது. பின் மு க அழகிரியை ஒரேடியாக கட்சியை விட்டே நீக்கிவிட்டார்கள். அழகிரி திமுகவில் இருந்த போதும் சரி, இல்லாமல் போன போதும் சரி, ஓய்வு உளைச்சலே இல்லாமல் கட்சிக்காக வழக்கம் போல செயல்பட்டவர். அழகிரி திமுகவில் இருந்த போதும் சரி, விலக்கப்பட்ட போதும் சரி, மதுரையில் அழகிரி அலை வீசிக்கொண்டேதான் இருந்தது. முதன்முறை அழகிரி கட்சியில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை போல இல்லை 2வது முறை. காரணம், மீண்டும் மு க அழகிரியை கட்சியில் இணைக்க எந்த ஒரு ஏற்பாடுகளும் நடக்கவே இல்லை. அழகிரி காத்திருந்தார். 2016 ஆண்டு தேர்தலும் வந்தது. 2018 ஆண்டு தனது தந்தை மு கருணாநிதியும் காலமானார். இருந்த போதும் அண்ணன் தம்பிகளுக்கு இடையேயான அரசியல் பிரிவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே சென்றது. மு க அழகிரியின் சில ஆதரவாளர்கள் மு க ஸ்டாலின் பக்கம் சென்றார்கள். சிலர்
கட்சியை விட்டு வேறு கட்சிக்கு சென்றார்கள். 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலின் போது கூட மு.க. அழகிரி நான் யார் என்று திமுகவுக்கு காட்டுகிறேன் என சவால் விடுத்திருந்தார். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் மு.க. அழகிரி பின்வாங்க அது அவரது தம்பி மு.க. ஸ்டாலினுக்கு சாதகமாகவும் அமைந்தது. தனது தம்பி மு.க. ஸ்டாலின் முதல்வராக வேண்டும் என்பதற்காகத்தான் மு.க. அழகிரி ஒதுங்கி போய்விட்டார் என்று கூறினார்கள் அப்போதைய அரசியல் வட்டாரங்கள். என்னதான் மு.க. அழகிரியும் மு.க. ஸ்டாலினும் பல ஆண்டுகளாக அரசியல் மோதல் போக்கை கையாண்டாலும் ஒரு கட்டத்தில் நல்ல அண்ணன் தம்பிகளாகவே வலம் வர தொடங்கினார்கள். மு.க. அழகிரி திமுக கட்சியில் இல்லாத போதும் தனது அண்ணன் என்பதற்காக மதுரைக்கே வந்து மு.க. அழகிரியை சந்தித்தார் மு.க. ஸ்டாலின். தனது தம்பி மு.க. ஸ்டாலின் தமிழகத்தின் முதல்வரான பின் அவரை உச்சி முகர்ந்து பாராட்டினார் அவரது அண்ணன் மு.க. அழகிரி. மு.க. அழகிரியின் மகன் துரை வைகோ மருத்துவமனையில் உடல்நிலை சரியில்லாமல் அனுமதிக்கப்பட்டிருந்த போது தனது சொந்த மகனைப் போல கவனித்துக் கொண்டார் தற்போதைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பல ஆண்டுகால அண்ணன் தம்பியின் மோதல் போக்கு அத்தோடு கரைந்து போனது. இன்றும் இருவரும் நல்ல நட்புறவில் இருப்பது மு. கருணாநிதி அவர்களின் குடும்பத்திற்கு மட்டுமல்ல திமுகவிற்கே மிகப்பெரிய நல்லது என அரசியல் வட்டாரத்தைச் சேர்ந்த பெரும் புள்ளிகள் பாராட்டி வருகிறார்கள்.